குணம் என்பது ஒரு சிறு புள்ளிதான் என்பதை மறந்து அவர்களை மையப்படுத்தி இயற்கையை அளிக்கின்றோம். இதை கண்ட சூரிய குடும்பம் அமைதியை கலைந்து உரையாடுகின்றனர். வாருங்கள், அவர்கள் என்ன பேசப் போகிறார்கள் என்பதை கேட்போம். வாங்க குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் ஒன்றாக காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். நீங்கள் அனைவரும் நலமா? நலமாக இருக்கிறேன் சூரிய பகவானே. எங்க பாடலா இருக்கு. உங்க கூட இருக்கனால சூடு தாங்க முடியல. ஏதோ என்ன சுத்தி பனிமூட்டை இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்கு. பூமியில மனுஷங்கள 4 மணிக்கு ஊச்சல் போட்டா ஒருத்தன் கூட எடுத்துக்க மாட்டேன்றாங்க. நைட் பூரா செல்போன்ல ரசப்பு ட்விட்டர்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு காலைல 8 மணிக்கு எழுந்திருக்காங்க. ஆனா அந்த காலத்து மனுஷங்க எனக்கு விடுவெளியின் பேர் வச்சு வச்சுதான் திசைகளே கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த காலத்து மனுஷங்க என்னை மதிக்கவே மாட்டேன்றாங்க. அடா பாப்பா, உங்களை அது இந்த அளவுக்கு மதிக்கிறாங்க. புதன் ஒன்ன பார்த்து பொண்ணு கிடைச்சாலும் ஆனா புதன் போயிட்டான்னு சொல்றாங்க. ஆனா என்ன பார்த்து செவ்வாயோ ஒரு வாய் சொல்றாங்க. அவன் வாயே 4 போடு போடணும். பூமியில் வாழ இடம் பத்துலன்னு என்கிட்ட வாழ இடம் இருக்கான்னு சைட்டை கொள்ள அனுப்புறாங்க. ஆனா நான் விடவே மாட்டேன்ப்பா. எங்க ஏரியா உள்ள வராதுன்னு போர்டே எடுத்து பாரு. எங்க ஏரியா உள்ள வராத, எங்க ஏரியா உள்ள வராத, எங்க ஏரியா உள்ள வராத, எங்க ஏரியா உள்ள வராத. இருக்கிற இதுல பெரியவனா இருந்து என்ன பேச்சுனா? பூமியில வாழும் மனிதர்கள் வேலைக்கு போறேன்னு பிள்ளைகளை கொண்டு போய் காப்பகத்துல விட்டுறாங்க. அவங்க வளர்ந்து பெரியவங்களாகி பெற்றவங்களை முதியோரத்துல விடுறாங்க. நான் இத்தனை திணைக்குழுகளை கொண்டு போய் எந்த காப்பகத்துறது? உயிரில்லாத கோளானே நானே என்னோட திணைக்குழுகளை பார்த்துக்கும் பொழுது நீங்க ஏன் ஒருவர் பார்த்துக்க கூடாது? அப்பப்பா, இத்தனை வளையங்களை சுமந்துக்கிட்டு நான் படுற பாடி இருக்கே சொல்லி மாளாது. இந்த பூமியில உள்ள மனுஷங்க ஒரு நிலாவை பார்த்தாலே அதை வச்சு கதை எழுதுறேன்னு பாடா படுத்துறாங்க. நல்ல வேலை என்னட்ட இருக்கிற 18 நிலாவை பார்த்தா ஒவ்வொரு நிலாவிலையும் ஒவ்வொரு பாட்டி உட்கார வச்சு வடை சுட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை எல்லாம் வெட்டி வெட்டி வெளுக்க தோணுது, வந்து வெட்டி வெட்டி வெளுக்க தோணுது, வந்து வெட்டி வெட்டி வெளுக்க தோணுது, வந்து வெட்டி வெட்டி வெளுக்க தோணுது. 18 நிலா வச்சிருக்க உனக்கே இவ்வளோ இருந்தா 27 நிலா வச்சிருக்க எனக்கு எப்படி இருக்கும்? நல்ல வேலை நம்ம 3 பேரும் குளிர்ந்த கிரகங்களால தப்பிச்சோம். நல்ல வேலை நான் பிழைத்துக் கொண்டேன், நல்ல வேலை நான் பிழைத்துக் கொண்டேன். நீ யார் பாடி? உன்னைத்தான் பூமியில் உள்ள மற்ற கோள்கள் லிஸ்டில் தூக்கிட்டாங்களே. நீ என்னோட பாதையில குறிக்கிறதுனால கோள்கள் குறிய தகுதி எழுதினேலே. யார் பெற்ற மகளோ நீ, யார் பெற்ற மகளோ நீ, யார் பெற்ற மகளோ நீ, யார் பெற்ற மகளோ. அட போப்பா, இந்த பூமியில் உள்ள மனுஷங்க என்னை கண்டுபிடிச்சு ஒரு பேர் வச்சாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தா நான் ஒரு கோலே இல்லைன்னு சொல்றாங்க. என்னப்பா இது ஒரு பெரிய கொடுமையா போச்சு. நானாவது உன் பாதையில் தான் குறிக்கிட்டேன். ஆனா இந்த மனுஷங்க அடுத்தவங்க வாழ்க்கையிலேயே குறிக்கிறாங்களே. அப்ப இவங்களை நான் மனுஷங்களே இல்லைன்னு சொல்லிட்டவா? நான் மனிதன் அல்ல, ஒரு மிருகம் அல்ல. நான் மனிதன் அல்ல, ஒரு மிருகம் அல்ல. நீ கோடுதான் நிரூபிக்க. உன்னுடைய ஆதார் கார்டு, பிறப்பு சான்றிதழ் ஏதாவது இருந்தா
வெளியே எவ்வளோ காற்றால இருக்கும்போது எதுக்கு இந்த மக்களுக்கு ஏசி? இதுல இருந்து வெளியே வர சிஎஃப்சி வாயு ஓசோன் படத்தை பாதிக்கும்னு தெரியாதா? ஏசி மட்டுமல்ல, ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளிவர சிஎஃப்சி வாயு ஓசோன் படத்தை பாதிச்சு பூமிக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. இது இந்த மக்களுக்கு தெரிஞ்சும் ஒரு பிள்ளாம நடந்துக்கிறாங்க. இனிமே இங்க நிக்க முடியாது. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வேற இடத்துக்கு போலாம். மக்களே இங்க வாங்க. சந்தோஷமாக இருக்க விழாவை கொண்டாட சொன்னா இப்படி பிளாஸ்டிக் பைகளை எரிச்சு பூமியை பாழாக்குறீங்களே, நீங்க செய்வது சரியா? நாங்க என்ன தப்பு செய்தோம்? என்ன தப்பு செஞ்சீங்களா? என்ன தப்பு செய்யல? பிளாஸ்டிக் பைகளை போட்டு பூமியை பாழாக்குறீங்க. குப்பைகளை நீர்நிலைகளில் போடுறீங்க. தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகளில் கலக்க செய்றீங்க. பயிர்கள் வளரணும்னு இயற்கை உரத்தை விட்டுட்டு செயற்கை உரத்தை பயன்படுத்துறீங்க. எப்படி நீங்க ஆரோக்கியமாக நினைக்கிறீங்க? இந்த நிலை நீர் நீடித்தால் உங்க மனித இனமே அழிந்து போகும் நிலை ஏற்படும். இனியாவது யோசிச்சு செயல்படுங்க. காலம் தாழ்த்தாது அதிரடியாக பூமி தாயை காப்பாற்றுங்க. உங்கள் தவற்றை உணர்ந்து கொண்டோம்.